2 மாதங்களுக்கு 500 யூனிட் வரை மின்சாரம் பயன்படுத்தும் வீட்டு நுகர்வோருக்கு 200 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கும் திட்டம் தொடர்பாக அனைத்து மாவட்ட மின் பொறியாளர்களுக்கு மின் வாரியம் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. கடந்த மே 10 முதல் இத்திட்டம் நடைமுறைக்கு வந்துள்ளது. இதற்காக கட்டண மின்பொருளில் தகுதி சரிபார்ப்பு, மானிய கணக்கீடு மற்றும் கட்டண பட்டியல் உருவாக்கம் ஆகியவை சார்ந்த மாற்றங்கள் முழுமையாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அந்த சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2 மாதங்களுக்கு 500 யூனிட்டுகளுக்கு மேல் பயன்படுத்தும் நுகர்வோருக்கு தற்போதைய நடைமுறைப்படி 100 யூனிட் இலவச மின்சாரம் தொடரும். மென்பொருளில் செய்யப்பட்டுள்ள இந்த புதிய மாற்றங்கள் குறித்து அனைத்து ஊழியர்களுக்கும் தெளிவுபடுத்துமாறு பொறியாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விதிகளுக்கு புறம்பாக சட்டமன்ற தேர்தலில் வாக்களித்த வெளிநாட்டு குடியுரிமை பெற்ற இருவர் கைது செய்யப்பட்டனர். இலங்கை குடியுரிமை பெற்ற கிருஷ்ணசாமி மற்றும் மேரி ஜெனோ ஆகிய இருவர் சட்டவிரோதமாக தமிழக சட்டமன்ற தேர்தலில் வாக்களித்ததாக கூறப்படுகிறது. வாக்களித்த பின் இலங்கை திரும்பிச் செல்ல முயன்ற அவர்களை மதுரை விமான நிலையத்தில் குடியேற்றத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். திருவண்ணாமலை நகரில் மலையைச் சுற்றி பக்தர்கள் விட்டுச் சென்ற 10 டன் குப்பைகளை வெளிநாட்டு தன்னார்வலர்களும் மாநகராட்சி ஊழியர்களும் இணைந்து அகற்றினர். புகழ்பெற்ற அண்ணாமலையார் கோயில் பின்புறம் உள்ள கந்தாசிரமம், விருப்பாற்று குகை போன்ற பகுதிகளில் குவிந்து கிடந்த பிளாஸ்டிக் மற்றும் கண்ணாடி கழிவுகள் அகற்றப்பட்டன. இஸ்ரேல், இத்தாலி, ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த 250க்கும் மேற்பட்டோர் வனத்துறையினரோடு இணைந்து இப்பணியில் ஈடுபட்டனர். இனி மாதந்தோறும் இந்த தூய்மை பணி தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரயில் பாதை மேம்பாட்டு பணி காரணமாக சென்னை சென்ட்ரல் அரக்கோணம் தடத்தில் 13 மின்சார ரயில்களின் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது. அரக்கோணம் வேலூர் இடையே காலை 7:20 மணிக்கு இயக்கப்படும் ரயில், சென்ட்ரல் அரக்கோணம் இடையே காலை 7 மணிக்கு இயக்கப்படும் ரயில், அரக்கோணம் திருப்பதி இடையே காலை 9:15 மணிக்கு இயக்கப்படும் ரயில் வருகிற 19ஆம் தேதி வரை ரத்து செய்யப்படுகிறது. அரக்கோணம் திருத்தணி இடையே காலை 4, 5, 6, 25 மணிக்கு இயக்கப்படும் ரயில்கள் 31ஆம் தேதி வரை ரத்து செய்யப்படுகிறது. இதேபோல 20க்கும் மேற்பட்ட மின்சார ரயில்களின் சேவையில் ஒரு பகுதி ரத்து செய்யப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுகுன்றம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் வைக்கப்பட்டிருந்த ஆயிரக்கணக்கான நெல் மூட்டைகள் நனைந்து சேதமடைந்துள்ளன. பொன்பதற்கூடம், ஒத்திவாக்கம் உள்ளிட்ட இடங்களில் நெல்லை கொள்முதல் செய்வதில் தாமதம் ஏற்படுவதாக விவசாயிகள் குற்றஞ்சாட்டுகின்றனர். தார்பாய்கள் கூட இல்லாமல் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து நிலையில் தற்போதைய நிலவரப்படி சுமார் 70,000 நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்படாமல் களத்திலேயே தேங்கி கிடப்பதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். வேதாரண்யம் தாலுகாவைச் சேர்ந்த கோடியக்கரை, ஆறுகாட்டுத்துறை உள்ளிட்ட 14 கிராம மீனவர்கள் 2வது நாளாக கடலுக்கு செல்லவில்லை. வங்கக்கடலில் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த சூறாவளி வீசக்கூடும் என சென்னை வானிலை மையம் எச்சரித்துள்ளது. இதன் காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே விசைப்படகுகளுக்கான மீன்பிடி தடை காலம் அமலில் இருக்கும் நிலையில் தற்போது ஏற்பட்டுள்ள வானிலை மாற்றம் காரணமாக 5000க்கும் மேற்பட்ட நாட்டுப்படகு மீனவர்கள் தங்களது படகுகளை கரைகளில் பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துள்ளனர். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து சரிந்து வருகிறது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்ததால் அணைக்கான நீர்வரத்து 181 கன அடியாக குறைந்துள்ளது. குடிநீர் தேவைக்காக அணை மின் நிலையம் வழியாக வினாடிக்கு 1000 கன அடி வெளியேற்றப்பட்டு வருகிறது. நீர்வரத்தை விட நீர் திறப்பு அதிகமாக இருப்பதால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து குறைந்து வருகிறது. இதனால் ஜூன் 12ஆம் தேதி குறித்த நேரத்தில் பாசனத்திற்காக அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படுமா என்ற கேள்வி விவசாயிகள் மத்தியில் எழுந்துள்ளது. இருப்பினும் தென்மேற்கு பருவமழை கை கொடுக்கும் என்ற நம்பிக்கையில் காத்திருக்கின்றனர். மேட்டூர் அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக குறைந்த அளவே தண்ணீர் திறக்கப்படும் நிலையில் அணையின் முகத்துவார பகுதியில் சூரிய வெப்பத்தால் பச்சை பாசி படர்ந்துள்ளது. இதனால் காவிரி நீர் பச்சை நிறமாக மாறியதோடு அதிக அளவில் துர்நாற்றமும் வீசுவதால் கரையோர மக்கள் மற்றும் மீனவர்கள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். இதுகுறித்து நீர்வளத்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது வரும் நாட்களில் தண்ணீர் திறப்பு அதிகரிக்கப்படும் போது இந்த துர்நாற்றமும் நிறமாற்றமும் முழுமையாக நீங்கும் என்று தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே புவிசார் குறியீடு பெற்ற புகழ்பெற்ற அரசம்பட்டி தென்னங்கன்றுகள் என்ற பெயரில் தரமற்ற போலி கன்றுகள் விற்பனை செய்யப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வெளிமாநில இடைத்தரகர்கள் சிலர் ஆந்திராவிலிருந்து தரமற்ற தேங்காய்களை வாங்கி வந்து அரசம்பட்டி பகுதியில் குத்தகை நிலங்களில் பயிரிட்டு போலி கன்றுகளை உற்பத்தி செய்து ஏமாற்றி வருவதாக விவசாயிகள் சங்கம் குற்றஞ்சாட்டியுள்ளது.
இதனால் அரசம்பட்டி தென்னையின் தனித்துவமும் விவசாயிகளின் வாழ்வாதாரமும் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் போலி உற்பத்தியாளர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது. இதுகுறித்து வேளாண் அதிகாரிகள் கடந்த 2 நாட்களாக அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். ஆந்திராவிலிருந்து விதை தேங்காய்களை கொண்டு வந்து அரசம்பட்டி பகுதியில் இருக்கின்ற தென்னந்தோப்புகளை குத்தகை எடுத்து அந்த இடத்துல பயிரிட்டு விற்பனை செஞ்சுட்டு வராங்க. இதனால இந்த பாரம்பரியம் மிக்க அந்த ரகத்தினுடைய பேர் நாளடைவில் கெட்டுச்சனாக்க இந்த பகுதியில் இருக்கிற தென்னை விவசாயிகள், தென்னை தொழிலாளர்கள் மிக பெரிய அளவில் பாதிக்கப்படுவாங்க. இதை அரசியல் கவனத்தில் கொண்டு இந்த போலிகளை தடுத்து இந்த பகுதியில் இருக்கின்ற லட்சக்கணக்கான தென்னை விவசாயிகளை நீங்க வாழ வைக்கணும். சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட கடம்பூர் மலைப்பகுதியின் 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் பலாப்பழம் சீசன் தற்போது தொடங்கியுள்ளது. இங்குள்ள மானாவாரி நிலங்களில் விளைந்த பலாப்பழங்கள் மிகுந்த சுவையோடு இருப்பதால் வியாபாரிகள் போட்டி போட்டுக்கொண்டு கொள்முதல் செய்து சத்தியமங்கலம் பகுதியில் 1 கிலோ 50 ரூபாய் வீதம் விற்பனை செய்து வருகின்றனர். 1 கிலோ முதல் 12 கிலோ வரை எடையுள்ள இந்த பழங்களை பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாங்கிச் செல்கின்றனர். இதேபோல கிருஷ்ணகிரியிலும் புகழ்பெற்ற பன்ருட்டி பலாப்பழங்கள் வரத்து அதிகரித்து விற்பனை சூடுபிடித்திருப்பதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பள்ளி மற்றும் கல்லூரிகள் அருகே போதைப் பொருள் நடமாட்டம் குறித்து ஆய்வு செய்ய தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறையின் ஆணையர் அனுப்பிய சுற்றறிக்கையில் போதைப் பொருள் புழக்கத்தை கண்டறிய ரகசிய நெட்வொர்க் அமைக்க துணை மற்றும் உதவி ஆணையர்களுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. அதேபோல டாஸ்மாக் மற்றும் பார்களில் திடீர் ஆய்வு மேற்கொள்ளவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. சென்னை பள்ளிக்கரணை பகுதியில் தடை செய்யப்பட்ட குட்கா மற்றும் புகையிலைப் பொருட்களை விற்பனை செய்த 3 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தாம்பரம் காவல் ஆணையரின் உத்தரவின் பேரில் கல்வி நிறுவனங்களுக்கு அருகிலும் பொது இடங்களிலும் சோதனை நடத்தப்பட்டது. அப்போது புகையிலை விற்றவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இடையூறாக மது அருந்திய நபர்கள் பிடிபட்டனர். குற்றச் செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறையினர் எச்சரித்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே பெரிய சிறுவத்தூரில் அரசு பள்ளிகளுக்கு அருகே இயங்கி வரும் டாஸ்மாக் கடையை மூடக்கோரி பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் பங்கேற்ற ஒருவர் 10 லட்சம் செலவு செய்தும் குடியால் மகனை இழந்துவிட்டதாகவும் இனி யாரும் அழக்கூடாது எனவும் உருக்கமாக பேசினார். முதல்வர் விஜய் தங்களது கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் நின்று கொண்டிருந்த காவல் ரோந்து வாகனம் மீது அரசு பேருந்து மோதி விபத்திற்குள்ளாகியது. இதில் 2 காவலர்கள் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கள்ளக்குறிச்சியிலிருந்து கிளாம்பாக்கம் நோக்கி சென்ற அந்த பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து மோதியதில் ரோந்து வாகனம் அப்பளம் போல நொறுங்கியது. தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சநல்லூரில் கள அருங்காட்சியகம் அமைக்க மத்திய தொல்லியல் துறை 162 கோடி ரூபாயை ஒதுக்கியுள்ளது. தாமிரபரணி ஆற்றங்கரையில் 4500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட இரும்பு கால மக்கள் பயன்படுத்திய பொருட்கள், தங்க நெற்றி பட்டம் உள்ளிட்ட ஆபரணங்கள் கிடைத்துள்ளன. தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஆதிச்சநல்லூர் அகழாய்வு தளத்தில் கிடைத்துள்ள தொல்பொருட்களையும் அகழாய்வு குழிகளையும் பொதுமக்கள், ஆய்வாளர்கள், மாணவர்கள் காணும் வகையில் உயர் தொழில்நுட்ப கண்ணாடி தரையுடன் கள அருங்காட்சியகம் அமைக்கப்பட உள்ளது. இந்த அருங்காட்சியகத்தை மத்திய தொல்லியல் துறை உலகத்தரத்தில் அமைக்க உள்ளதால் ஆதிச்சநல்லூர் உலக கலாச்சார வரைபடத்தில் இடம்பெறும். வார இறுதி விடுமுறை நாட்களையொட்டி கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. காலை முதலே வெள்ளியருவி சுங்கச்சாவடியில் சுற்றுலா வாகனங்கள் அதிக அளவில் வந்ததால் ஆங்காங்கே கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. நகரின் மத்தியில் அமைந்துள்ள பிரையண்ட் பூங்காவில் பூத்து குலுங்கும் பல்லாயிரக்கணக்கான வண்ண வண்ண மலர்களை சுற்றுலா பயணிகள் குடும்பத்தோடு கண்டு ரசித்து மகிழ்ந்து வருகின்றனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் அந்தந்த தொகுதி தாவேக எம்எல்ஏக்கள் ஆய்வு நடத்தினர். மருத்துவமனையின் தரம், நோயாளிகளுக்கு அளிக்கப்படும் சிகிச்சைகள் மற்றும் அவர்களுக்கான வசதிகள் குறித்து கேட்டறிந்தனர். மேலும் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை நோயாளிகளுக்கு செய்து தருமாறு அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினர். அரசு மருத்துவமனையின் தரத்தை உயர்த்த அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என எம்எல்ஏக்கள் உறுதியளித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் நின்று கொண்டிருந்த காவல் ரோந்து வாகனம் மீது அரசு பேருந்து மோதி விபத்துக்குள்ளானது. இதில் 2 காவலர்கள் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கள்ளக்குறிச்சியிலிருந்து கிளாம்பாக்கம் நோக்கி சென்ற அந்த பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து மோதியதில் ரோந்து வாகனம் அப்பளம் போல நொறுங்கியது.
சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட கடம்பூர் மலைப்பகுதியின் 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் பலாப்பழம் சீசன் தற்போது தொடங்கியிருக்கிறது. இங்குள்ள மானாவாரி நிலங்களில் விளைந்த பலாப்பழங்கள் மிகுந்த சுவையுடன் இருப்பதால் வியாபாரிகள் போட்டி போட்டுக்கொண்டு கொள்முதல் செய்து சத்தியமங்கலம் பகுதியில் 1 கிலோ 50 ரூபாய் வீதம் விற்பனை செய்து வருகின்றனர். 1 கிலோ முதல் 12 கிலோ வரை எடையுள்ள இந்த பழங்களை பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாங்கிச் செல்கின்றனர். இதேபோல கிருஷ்ணகிரியிலும் புகழ்பெற்ற பன்ருட்டி பலாப்பழங்கள் வரத்து அதிகரித்து விற்பனை சூடுபிடித்துள்ளதாக வியாபாரிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். தமிழகத்தின் முக்கிய மாம்பழ உற்பத்தி மையமான கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இந்த ஆண்டிற்கான மாம்பழ சீசன் தற்போது தொடங்கியுள்ளது. போதிய மழையின்மை மற்றும் கடும் வெயில் காரணமாக இந்த ஆண்டு விளைச்சல் 40 விழுக்காடு வரை குறைந்துள்ள நிலையிலும் காவேரிப்பட்டினம் கமிஷன் மண்டிகளில் விற்பனை களை கட்டியுள்ளது. மல்கோவா, அல்போன்சா, செந்தூரா உள்ளிட்ட ரகங்களை வாங்க அண்டை மாநில வியாபாரிகளும் பொதுமக்களும் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இங்கிருந்து ஆண்டுதோறும் 2 லட்சம் மெட்ரிக் டன் மாம்பழங்கள் கூழ் தொழிற்சாலைகள் மூலம் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவது குறிப்பிடத்தக்கது. இதேபோல் தேனி வருசநாடு மலை கிராமங்களிலும் மாங்காய்கள் நல்ல விளைச்சல் கண்டு மரங்களில் கொத்து கொத்தாக காய்த்து தொங்குகின்றன. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் கோயில் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. இலுப்பூர் வருவாய் கோட்டாட்சியர் கோகுல் சிங் கொடியசைத்து தொடங்கி வைத்த இப்போட்டியில் 750 காளைகளும் 250 மாடுபிடி வீரர்களும் களம் கண்டனர். வாடிவாசலில் சீறி பாய்ந்த காளைகளை வீரர்கள் ஆர்வத்துடன் தழுவினர். கோயில் திருவிழா என்பதால் காளைகளுக்கும் வீரர்களுக்கும் பரிசுகள் எதுவும் வழங்கப்படவில்லை. திருச்சி புதூர் சதீஷ் மாடு ஒருத்தர் மட்டும் நல்ல காலை, நல்ல வீரர், நல்ல முயற்சி பண்ணி காலை மேல தூக்க. காலை சூப்பர், வீரர் சூப்பர். எக்ஸ்ட்ரா. வார இறுதி விடுமுறை நாட்களையொட்டி கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. காலை முதலே வெள்ளியருவி சுங்கச்சாவடியில் சுற்றுலா வாகனங்கள் அதிக அளவில் வந்ததால் ஆங்காங்கே கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. நகரின் மத்தியில் அமைந்துள்ள பிரெயின் பூங்காவில் பூத்து குலுங்கும் பல்லாயிரக்கணக்கான வண்ண வண்ண மலர்களை சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் கண்டு ரசித்து மகிழ்ந்து வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் வைக்கப்பட்டிருந்த ஆயிரக்கணக்கான நெல் மூட்டைகள் நனைந்து சேதமடைந்தன. பொன்பதற்கூடம், ஒத்திவாக்கம் உள்ளிட்ட இடங்களில் நெல்லை கொள்முதல் செய்வதில் தாமதம் ஏற்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். தார்பாய்கள் கூட இல்லாமல் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்துள்ள நிலையில் தற்போதைய நிலவரப்படி சுமார் 70,000 நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்படாமல் களத்திலேயே தேங்கி கிடப்பதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மற்றும் சீன அதிபர் ஷி ஜின்பிங் இடையிலான சந்திப்பை தொடர்ந்து சீனாவுக்கு 200 விமானங்களை விற்பனை செய்யப் போவதாக போயிங் நிறுவனம் அறிவித்துள்ளது. கூடுதலாக 750 விமானங்கள் வரை இதற்கான ஆர்டர்கள் அதிகரிக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வைகாசி அமாவாசையை ஒட்டி ராமேஸ்வரத்தில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. அக்னி தீர்த்த கடலில் தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த பக்தர்கள் ராமநாத சுவாமி கோயிலில் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசித்தனர். பாதுகாப்பு கருதி நகரம் முழுவதும் கூடுதல் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு காவல்துறையினர் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதேபோல் அமாவாசையை ஒட்டி ஸ்ரீவில்லிபுத்தூர் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயிலிலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மலையேறிச் சென்று சாமி தரிசனம் செய்தனர். தேனியில் பிரசித்தி பெற்ற வீரபாண்டி கௌமாரியம்மன் கோயிலில் சித்திரை திருவிழாவின் 4ஆம் நாள் நிகழ்ச்சி களை கட்டியது. முல்லை பெரியாற்றில் நீராடி காப்பு கட்டிய பக்தர்கள் தீச்சட்டி எடுத்தும் அலகு குத்தியும் மேளதாளம் முழக்கத்துடன் அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். தேரோட்டம் 2வது நாளாக நடைபெற்ற நிலையில் பக்தர்களின் வசதிக்காக தேனி, கம்பம், போடி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன.
மேட்டூர் அணை நீர்மட்டம் தொடர்ந்து சரிந்து வருகிறது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்ததால் அணைக்கான நீர்வரத்து 181 கனஅடியாக குறைந்திருக்கிறது. குடிநீர் தேவைக்காக அணை மின் நிலையம் வழியாக வினாடிக்கு 1000 கனஅடி வெளியேற்றப்பட்டு வருகிறது. நீர்வரத்தை விட நீர் திறப்பு அதிகமாக இருப்பதால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து குறைந்து வருகிறது. இதனால் ஜூன் 12ஆம் தேதி குறித்த நேரத்தில் பாசனத்திற்காக அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படுமா என்ற கேள்வி விவசாயிகள் மத்தியில் எழுந்திருக்கிறது. இருப்பினும் தென்மேற்கு பருவமழை கைகொடுக்கும் என்ற நம்பிக்கையில் காத்திருக்கின்றனர். மேட்டூர் அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக குறைந்த அளவே தண்ணீர் திறக்கப்படும் நிலையில் அணையின் முகத்துவார பகுதியில் சூரிய வெப்பத்தால் பச்சை பாசி படர்ந்துள்ளது. இதனால் காவிரி நீர் பச்சை நிறமாக மாறியதோடு அதிக அளவில் துர்நாற்றமும் வீசுவதால் கரையோர மக்கள் மற்றும் மீனவர்கள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். இதுகுறித்து நீர்வளத்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது வரும் நாட்களில் தண்ணீர் திறப்பு அதிகரிக்கப்படும் போது இந்த துர்நாற்றமும் நிற மாற்றமும் முழுமையாக நீங்கும் என்றும் தெரிவித்துள்ளனர். வேதாரண்யம் தாலுகாவைச் சேர்ந்த கோடியக்கரை ஆறுகாட்டுத்துறை உள்ளிட்ட 14 கிராம மீனவர்கள் 2வது நாளாக கடலுக்கு செல்லவில்லை. வங்கக்கடலில் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த சூறாவளி வீசக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருந்தது. இதன் காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளனர். ஏற்கனவே விசைப்படகுகளுக்கான மீன்பிடி தடைக்காலம் அமலில் உள்ள நிலையில் தற்போது ஏற்பட்டுள்ள வானிலை மாற்றம் காரணமாக 5000க்கும் மேற்பட்ட நாட்டுப்படகு மீனவர்கள் தங்களது படகுகளை கரைகளில் பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே புவிசார் குறியீடு பெற்ற புகழ்பெற்ற அரசம்பட்டி தென்னங்கன்றுகள் என்ற பெயரில் தரமற்ற போலி கன்றுகள் விற்பனை செய்யப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. வெளிமாநில இடைத்தரகர்கள் சிலர் ஆந்திராவிலிருந்து தரமற்ற தேங்காய்களை வாங்கி வந்து அரசம்பட்டி பகுதியில் குத்தகை நிலங்களில் பயிரிட்டு போலி கன்றுகளை உற்பத்தி செய்து ஏமாற்றி வருவதாக விவசாயிகள் சங்கம் குற்றம் சாட்டியது. இதனால் அரசம்பட்டி தென்னையின் தனித்துவமும் விவசாயிகளின் வாழ்வாதாரமும் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டிருப்பதால் போலி உற்பத்தியாளர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்திருக்கிறது. இதுகுறித்து வேளாண் அதிகாரிகள் கடந்த 2 நாட்களாக அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். ஆந்திராவிலிருந்து விதை தேங்காய்களை கொண்டு வந்து அரசம்பட்டி பகுதியில் இருக்கின்ற தென்னந்தோப்புகளை குத்தகை எடுத்து அந்த இடத்துல வந்து பயிரிட்டு விற்பனை செஞ்சுட்டு வராங்க. இதனால வந்து இந்த பாரம்பரியம் மிக்க அந்த ரகத்தினுடைய பேர் நாளடைவில் கெட்டுச்சனாக்க இந்த பகுதியில் இருக்கிற தென்னை விவசாயிகள் தென்னை தொழிலாளர்கள் மிக பெரிய அளவில் பாதிக்கப்படுவாங்க. இது அரசியல் கவனத்தில் கொண்டு இந்த போலிகளை தடுத்து இந்த பகுதியில் இருக்கின்ற லட்சக்கணக்கான தென்னை விவசாயிகளை வந்து நீங்க வாழ வைக்கணும். தாவேக அரசில் அமைச்சர்களுக்கு துறைகள் ஒதுக்கீடு செய்வதில் ஏற்பட்டுள்ள தாமதம் காரணமாக சுமார் 3000 அரசு கோப்புகள் அமைச்சர்களின் கையெழுத்துக்காக காத்திருக்கின்றன. இதனால் முக்கிய கொள்கை முடிவுகள் மற்றும் மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் தேக்கம் ஏற்பட்டுள்ளது. நிர்வாக பணிகளை விரைவுபடுத்த துறை ஒதுக்கீட்டு அறிவிப்பை உடனே வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது. கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் அமைச்சரவையில் சேர்க்கப்படலாம் என்பதால் துறைகள் ஒதுக்கீட்டில் தாமதம் என தெரிகிறது. முதல்வர் விஜய் தலைமையிலான அமைச்சரவையில் அவர் உட்பட 9 பேர் கடந்த 10ஆம் தேதி பதவியேற்றனர். முதல்வர் விஜய் பெயரை சொல்லியோ தன் பெயரை சொல்லியோ யாரிடமும் பணம் வாங்கக்கூடாது என அமைச்சர் கீர்த்தனா தாவேக நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். சிவகாசி அருகே நடைபெற்ற தாவேக செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேசிய அவர் முதல்வரை போல் அனைவரும் ஒழுக்கமாக நடந்து கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார். ஏன் பேரை சொல்லியோ அண்ணன் பேரை சொல்லியோ எங்கேயுமே காசு வாங்கவும் கூடாது, ஊழல் பண்ணவும் கூடாது. காலையில ஆபீஸ்க்கு போற மாதிரி 8:30 மணிக்கு போயிட்டு 4 மணிக்கு வராரு, லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டு போறாரு. அவருக்கு இருக்க அந்த ஒழுக்கம் நம்மளுக்கு இருக்க, இங்க இருக்க அத்தனை குடிமக்களுக்கு இருக்கணும். கேரளத்தில் வி.டி. சதீசன் தலைமையில் புதிய அமைச்சரவை அமைய உள்ள நிலையில் அதில் தங்களுக்கு 5 இடங்கள் தர வேண்டும் என எதிர்பார்ப்பதாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தெரிவித்துள்ளது. சதீசன் முதல்வராக தேர்வு செய்யப்பட்டதில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் எந்தவிதமான நெருக்கடியும் தரவில்லை என்றும் அது காங்கிரஸ் தலைமை எடுத்த முடிவென்றும் IUML கட்சி சையது சாதிக் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே கல்வித்துறையை காங்கிரஸ் கட்சியை நிர்வகிக்க வேண்டும் என்று கேரள பள்ளி ஆசிரியர்கள் சங்கம் கூறியுள்ளது. கல்வித்துறையை IUML வசம் தரக்கூடாது என பாரதிய ஜனதாவும் கூறியுள்ளது. 2029ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலில் ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட வேண்டும் என தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி கூறியுள்ளார்.
ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக ஏற்க இந்தியா கூட்டணியில் உள்ள பிற கட்சிகளிடம் காங்கிரஸ் கட்சி கூறும் என்றும் ரேவந்த் ரெட்டி தெரிவித்தார். பிரதமர் பதவியை ஏற்க ராகுல் காந்திக்கு தனிப்பட்ட முறையில் விருப்பம் இல்லை என்றும், ஆனால் அவரிடம் தான் வலியுறுத்தி பேசி பிரதமர் வேட்பாளராக சம்மதம் பெற்றதாகவும் ரேவந்த் ரெட்டி தெரிவித்தார்.